ஏன்னா திமுக வந்து பொய்யா சொல்லி ஆமா திமுக வந்து பொய்யா சொல்லி தான் பொண்டாட்டியை கட்டி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா இருமா. உண்மைதான். ஆமா உண்மைதான். ஆமா உண்மை. இப்ப சமீபத்துல மழை பெஞ்சு அங்கங்க தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும். எப்ப மழை பெஞ்சா தண்ணி நிக்காம பணிகள் நிறைவடையல. மேயர் கூட சொல்லியிருந்தாங்க மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பணிகள் அதெல்லாம் இல்ல. 1-2 கனெக்ஷன் கொடுக்காம நின்று போச்சு. அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. யாருக்கும் அந்த தண்ணி அந்த பக்கம் கொண்டு போற கால்வாய்க்கு இந்த பக்கம் இருக்க கால்வாய்க்கு கனெக்ஷன் கொடுக்கணும். 2000 கோடி என்ன பண்ணீங்க? 2000 கோடியா எடுக்க முடியாது. 10 ரூபா குண்டு பல்ப் 60 ரூபா ரேட் போட்டு வாங்குற ஆளுங்க நீங்க. சரியா? எது 10 ரூபா குண்டு பல்ப் இருக்குல்ல, 10 ரூபாய்க்கு அவன்டா குண்டு பல்ப் சொல்றான். ஒரு காலத்துல வித்துச்சு. ஒரு கால என்ன ஃப்ராடு நாய்கள். அப்புறம் இங்க என்ன புயல்? இங்க வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சாலதான் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி. ஆமா 5 நிமிஷம் மழை பெஞ்சா முட்டிக்காலுக்கு வரும். ஆனா பெரும்பான்மையா அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி கிடையாது. ஏமா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து மழை பெஞ்சா தண்ணி இருக்கும். ஒண்ணுக்கு போனாலும் என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி இருக்கத்தான். நீங்க ஊழல் பண்றீங்க நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஊழலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அந்த 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க வெள்ளை அறிக்கை நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது இல்ல. நாங்க வெள்ளை அறிக்கை ஊழல் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க இல்ல. எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களை உங்களை மாதிரி ஊடகத்துல ஐயா ஊழல் பண்றது நீங்க. நாங்க எப்படி ஆதாரத்தை பத்திரம் போட முடியாது. எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு செலவாகுது. ஆனா செலவே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தாங்க 10 ரூபாய்க்கு சொல்றேன். ஒரே ஒரு கால குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதாவது மாநகராட்சி அதிகாரிகள்லாம் வந்து இந்த மழைநீர் வடிகால் அதுக்கு வந்து கொசுவலை போட்டு மூடிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 கோடி செலவு பண்ணி 80% பண்ணிட்டோம்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 20% வந்து கணக்கு காட்டுறதுக்காக இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொய்யிலே பேசியே பொய்யே பேசுவீங்க. இந்த ஆங்கர்கள்லாம் உண்மையே பேச மாட்டீங்களா? யார் சொன்னா உங்ககிட்ட இந்த 20% இருக்கு மீதம் இருக்கு? அந்த 20 முதல்வர் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 80% பணிகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க காணொளி போய் பாத்தீங்கன்னா தெரியும். எப்ப எந்த காணொலி சொன்னாரு? போன ஆண்டு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நாங்க 100% வந்து பண்ணிட்டீங்க. அப்பமே முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து கொசுக்காக நாங்க மாநகராட்சியினுடைய ஃபண்டுல இருந்து கொசு வலை தான் அது போடுறோம். அது வருஷம் பண்றதுதான். அது இப்பதான் என்னமோ புதுசா கொசு வலை போடுற மாதிரி நீ பேசுற. கொசு வலை போடுறது, கொசு மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் ஆண்டு காலம் நடைபெறக்கூடியதான். அந்த பனிக்காலத்துல வரும் கொசு வரும். அதனால கொசு மருந்து அடிப்பாங்க, கொசு வலை போடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. சும்மா எதையாவது இந்த பொய்யே பேசணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுவீங்களா? உண்மையே பேச மாட்டீங்களா? ஏன்னா திமுக வந்து பொய்யா சொல்லி. ஆமா திமுக வந்து பொய்யா சொல்லி தான் பொண்டாட்டியை கட்டி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா இருமா. உண்மைதான். ஆமா உண்மைதான். ஆமா உண்மை. சும்மா கொசுவலைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? கொசுமலைக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அது பட்ஜெட் அவங்கள்ட்ட போய் கேளு. மாநகராட்சியில கேள்றா. சொன்னாரா என்ன 80% முடிச்சிட்டோம்ன்றீங்க? அது எப்ப 80% இல்ல 100% முடிஞ்சு போச்சு. 100% உங்க வாழ்க்கையிலே கிடையாதுயா. எதை கேட்டால் இந்த மழை நீர் ஏயா இங்க சென்னையில அப்படி தண்ணியா ஓடுதுன்னு கேட்டா 90% முடிச்சிருக்கோம். 5% முடிக்காதனால தண்ணி போகுது. அது அந்த காலம். எந்த காலம்? போன ஆண்டு காலம். இப்ப சமீபத்துல மழை பெஞ்சு அங்கங்க தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும். மழை பெஞ்சா தண்ணி நிக்காம பணிகள் நிறைவடையல. மேயர் கூட சொல்லியிருந்தாங்க மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பணிகள். அதெல்லாம் இல்ல. 1-2 கனெக்ஷன் கொடுக்காம நின்று போச்சு. அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. யாருக்கும் அந்த தண்ணி அந்த பக்கம் கொண்டு போற கால்வாய்க்கு இந்த பக்கம் இருக்க கால்வாய்க்கு கனெக்ஷன் கொடுக்கணும். 2000 கோடி என்ன பண்ணீங்க? 2000 கோடியா? 4000 கோடி பண்ணியாச்சுடா. ஆமாய்யா. அதுல 2000 கோடி எங்க போயிருச்சாம்ல? அது எங்க போச்சு? லூசு பயிலுகளா. ஒரு 10 பைசா கூட 10 பைசா இல்ல, பெரிய அமௌண்ட். 10 ஏன் கொலை சொல்றீங்க? ஒரே அப்படி எல்லாம் எடுக்க முடியாதுப்பா. தெரியாம பேச. அப்ப எப்படி ஐயா? நானும் அம்மல அரசியல் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எடுக்க முடியாது சொல்ல பணங்கள்லாம் நாங்க வந்து எடுக்க முடியாது. 10 ரூபா குண்டு பல்ப் 60 ரூபா ரேட் போட்டு வாங்குற ஆளுங்க நீங்க. சரியா? எது 10 ரூபா குண்டு பல்ப் இருக்குல்ல, 10 ரூபாய்க்கு அவன்டா குண்டு பல்ப் சொல்றான். ஒரு காலத்துல வித்துச்சு. ஒரு கால என்ன ஃப்ராடு நாய்கள். 2010 2012 காலங்கள்ல குண்டு பல்ப் 60 வாட்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு வித்துச்சு. அது நீங்க இப்ப எவ்வளவு தெரியுமா வாங்குனீங்க? அன்னைக்கு பில்லு போட்டு
55 ரூபாய் கணக்கு காமிச்சு வாங்கினவங்க நீங்க. அப்படியா? நீங்களாம் பேசக்கூடாதியா? ஆமா, நீதான் அன்னைக்கு இன்னைக்கு நிலவரத்தை சொல்றான். என்னமோ அந்த காலத்துல நீ பிறக்காததுக்கு முன்னாடி 2010 நான் பிறக்கலையா? ஏய் 2010 ரூபாய்க்கு குண்டு பல்பு 10 ரூபா வித்த காலம் எல்லாம் கிட்டத்தட்ட 1945 ஐயா 50 2010 குண்டு பல்பு 10 ரூபாய் தான் வித்துச்சு. ஆமா, என்னமா கதை வர்றீங்களே? 10 ரூபாய்க்கு தருவேன் ரொம்ப பே. நானே வித்திருக்கேன்றேன். நீயே வித்திருக்கியா? ஆமா, ஏதாவது ஏமாத்தி வித்திருப்ப. ஆமா, ஏமாத்தி வித்தேன். பல்பு இருக்கா? கொள்ளை அடிச்சு விட்டு எப்படி திமிரா பேசுறீங்க? எரியாத பல்ப வித்திருப்ப. கொசு வலைக்கு இவ்வளவு கோடி, கொசு மருந்துக்கு இவ்வளவு கோடி. நீங்க அடிக்கிற கொசு மருந்து எப்பாச்சும் ஒரு நாள் புகை வர, இன்னைக்கு கொசு மருந்து அடிக்கிறாங்க எத்தனை கோடியோ போச்சு அப்படின்ட்டு போக வேண்டியதா இருக்கு மக்கள். போ ஒன்னு யாரு போ நிக்க சொன்னா போய்கிட்டே இரு. அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்ல கோலமாவை கலக்கி போட்டுட்டு இருப்பீங்க. இதை விட எந்த காலத்துல அது கோலமாவு? உங்க ஆட்சியில தான் சார் நடந்துகிட்டு எங்க இருக்கு. ஆட்சிக்கு என்ன பாரு, பால் பவுடரான்னு கோலமாவு இல்ல, அது பான்ஸ் பவுடரா? பால் பவுடர். பான்ஸ் பவுடரும் இல்ல, அது வந்து மேயர் தான் சுண்ணாம்பு. சொன்னாங்க. சொல்றத கேளுங்கம்மா. பிளிச்சிங் பவுடர்ல சுண்ணாம்பு கலப்பா. ஏன்னா ரொம்ப காட்டமா இருக்கும் ரோட்ல. அது மாதிரி போட்டோம்னா காத்தடிச்சா போற மக்கள் கண்ணுல விழுந்துச்சுன்னா அது கண்ணு கெட்டு போயிடும். அதனால சுண்ணாம்பு பவுடரை கலந்து அதுல அப்ப போடுவாங்க. ரோடும் சேரும் சகதியமா இருக்கு அப்படின்றது நீங்களே சொல்லிட்டீங்க. ரோடு இங்க மட்டும் இல்லம்மா, உலகம் பூரா அப்படித்தாம்மா. இப்ப ஐயா, மழை பெஞ்சு இப்ப எவ்வளவு பேரு நாசமா போனாங்க. கேரளால போல, ஊபியில போல, ராஜஸ்தான்ல போல. இங்க பாரு, எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சா தண்ணி வரதான் செய்யும். அவங்க கேட்டாங்கல்ல, சிங்கப்பூர், சைனா, யுஎஸ்ல அந்த மாதிரி இல்லையாமே. யார் சொன்னா யுஎஸ்ல இல்லன்னு? யுஎஸ் தான் போனதால புயல போட்டு ஒரு வீடு அது கூட புயல்யா, அது புயல். அப்புறம் இங்க என்ன புயல்? இங்க வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சாலதான் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி ஆமா, வருது. 5 நிமிஷம் மழை பெஞ்சா முட்டிகாலுக்கு வரும். ஆனா பெரும்பான்மையா அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல இந்த மாதிரி கிடையாது. ஏமா, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து மழை பெஞ்சா தண்ணி இருக்கும். ஒண்ணுக்கு போனாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயா, மாதிரி இருக்கத்தான். நீங்க ஊழல் பண்றீங்க நாங்க சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஊழலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் அப்ப இல்லை அந்த சொல்றோம். 4000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க வெள்ளை அறிக்கை நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது இல்ல. நாங்க வெள்ளை அறிக்கை ஊழல் பண்ணிட்டோம்னு சொல்றீங்கல்ல. எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல்ல, நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களை உங்களை மாதிரி ஊடகத்துல ஐயா, ஊழல் பண்றது நீங்க, நாங்க எப்படி ஆதாரத்தை பல்ல ஐயா, இப்ப நான் வந்து ஒரு 50 ஆட்டையை போட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு தான் தெரியும் ஆட்டையை போட்டேன், எங்க போட்டேன், எப்படி போட்டேன். என்ன மஸ்துக்கு நாங்க ஆட்டையை போட்டு எங்களை ஏன்டா குறை சொல்றேன்? கண்ணால பார்த்தோம்ல. அண்ணா பார்த்த இல்ல, அப்புறம் என்ன கண்ணால பார்த்தேன்னா போய் வழக்கு தொடு. ஆதாரம் கேக்குறாங்களே, அப்ப போய் ஆதாரம் கொடு. என் கண்ணை எப்படி ஆதாரம் கொண்டு கொடுக்குறது? அப்புறம் கொடுக்கணும். என்ன கொடுக்க? நீங்க பேசாத, போய் பேசாத. நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். உண்மையை பேசுறேன்னா கண்ணுல பார்த்தேன்னா அதுக்கு ஆதாரத்தை திரட்டி கொண்டு கேச போடுங்கப்பா. அதை விட்டு சும்மா ஊழல் பண்ணுச்சு. இதை நீங்க பண்றது பூரா அவசரத்தானண்டா. ஒரு நேர்மையான பாலிடிக்ஸே கிடையாது. கார்ப்பரேட் ஊழல் பண்றீங்க. அதனால ஆமா, கார்ப்பரேட் கத்திரிக்காய் ஊழல். கார்ப்பரேட்னா என்னம்மா? கார்ப்பரேட்னா என்ன? மறைமுகமா வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பேர் கார்ப்பரேட் இல்ல. கார்ப்பரேட்ங்கிறது அது ஒரு கம்பெனி, புரிஞ்சுக்கோ. அந்த கம்பெனியை வச்சு நாங்க அந்த கம்பெனியை வச்சு நாங்க ஒண்ணும் ஊழல் பண்ணல. ஊழல் பண்ணனதாக உங்களை மாதிரி ஒன்றைய கேசுகள் பூரா. இப்ப நீங்க ஊழல் பண்ணலன்றீங்க. நாங்க எங்கடா ஊழல்? 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஊழல் நீங்களா? அது எப்படி அவங்க பண்ண ஊழல் தான் நாங்க கேஸ் போட்டுவாங்க? நீங்க ஊழல் பண்ணாம நாங்க அன்னைக்கு வழக்கு போட்டுருக்கோமா இல்லையா? ஐயா, கேட்ட கேள்விக்கு அவங்க ஊழல் பண்ண போட்டீங்க. இங்க பாரு, எல்லா பாலாஜி மேல சொன்னீங்களா? எல்லா அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சொன்னீங்களா? எல்லா அமைச்சர் மீது தான் வழக்கு போட்டுருக்கோம். என் கேள்வியை உள்வாங்கிக்கிறேன். செந்தில் பாலாஜி மீது சொன்னீங்களா இல்லையா? ஆமா, ஊழல் தான் சொன்னோம். செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? செந்தில் பாலாஜி அவர் தப்பு பண்ணலடா. அவருடைய பிஏ இமெயில் ஐடியை திருட்டுத்தனம் பண்ணி பேசுறது வேஸ்ட். ஆமா, கேள்வி கேட்கறதே வேஸ்ட்ன்றேன். ஆமா, உங்கள்ட்ட என்ன கேள்வி, என்ன பதில் வச்சிருக்கீங்க? பாரு, இமெயில திருடி இல்லன்றீங்களே. ஆமா, இமெயில திருடி அவன் கொள்ளையடிச்சதுக்கு அதுக்கு செந்தில் பாலாஜி அசால்ட்டா இருந்தாரா? ஆமா, அசால்ட்டானா பிஏ அவனை நம்பி, அவனுடைய பர்சனல் பிஏ அவனை தூக்கிட்டு போனாங்க ஜெயிலுக்கு. இவரை தூக்கிட்டு போனாங்க யாரு? அதாவது அமைச்சர்னா தலைமை யாரு, அவங்கள தான் பிடிப்பாங்க. செஞ்சது கீழே இருக்கவன், மாட்டிக்கிட்டது மேல இருக்கு. நீங்க ஊழல் பண்ணல. நாங்க குற்றமற்ற கட்சி. எங்களுக்கு ஊழல்னா என்னன்னே தெரியாது. எங்களை பத்தி இவ்வளவு அவதூறு பேசுறீங்க, பரப்புறீங்க. ஊழலையே சாதனை படைத்த கட்சினா அது திமுக தான் அப்படின்னு எந்த நாய் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் சொல்ல மாட்டாங்கடா அக்கா, மக்கள் சொல்ல மாட்டாங்க. உங்களை மாதிரி அக்காக்கள் தான் பரப்புரை பண்ணுவீங்க. அதுல அந்த மாதிரி அண்ணன், நீங்க மாதிரி அக்கா, நீங்க தான் இந்த மாதிரி தவறான பரப்புரைகளை சொல்றதே வந்து எங்க கட்சிக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு கங்காணம் கட்டிக்கிட்டு வந்து பேசுறீங்க. சார், அன்புமணி அவர்கள் அதாவது திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலம்னா அது வந்து தமிழகம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல அவருக்கு எங்க வலிக்குதான்?
இடுப்புல நாங்க மக்களுக்கு சேவை செய்கிறோம், நிறைய கட்டடங்களை கட்டியிருக்கோம், நிறைய பாலங்களை கட்டியிருக்கோம். ஆகையினால நாங்க அதுக்காக கடன் வாங்குறோம், இல்ல நீங்க செய்றோம். இந்த மூலதன செலவுக்கு கிட்டத்தட்ட வந்து 1,66,000 கோடி மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனா மீதி 2,20,000 கோடி வந்து எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவரு எழுது. கேட்கிற அளவுக்கு அவருக்கு அந்த விதமான தகுதி ஐயா கிடையாது. ஐயா ஐயா என்ன தகுதி இல்ல என்ன தகுதி ஒரு வேணும்? அமை- ஏய், ஒரு ஊழல், ஐயா. ஒரு சிபிஐ வழக்கு அவன் மேல தொடுத்திருக்கு. அவங்க ஏற்கனவே லஞ்சம் வாங்கினு சொல்லி அவன் மேல லஞ்ச கேஸ். நான் சொல்லல, சிபிஐ வழக்கு தொடர்ந்து வழக்கு நடந்துகிட்டு அதெல்லாம் இருக்கு சிபிஐ கோர்ட்ல. நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் ஊழல் பண்ணாரு. ஊழல் பண்ணினார்னா அவர் அப்படிப்பட்ட ஊழல்வாதி. எங்களை பார்த்து ஊழல் பண்ணன்னு சொல்றதுக்கு தகுதி இல்ல. மேல ஊழல் வழக்கு வந்து போயிட்டு தான் இருக்கு. எது? விசாரணை எல்லாம் இப்ப சார் ஈடில ரைடு போயிட்டு தான் எங்க ஈடி ரைடு போகுது? நேரு எங்க போகுது ஈடி? பொன்முடி அவர்கள் பொன்முடியா? செல்வ எங்க? சோதனை அதெல்லாம் கிடையாது, நத்திங். எல்லாமே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வந்தாச்சு, புரிஞ்சுக்கோ. யார் மேலும் ஈடியும் கிடையாது, இடியட்டும் கிடையாது. நிதியமைச்சர் வீட்டுல கும்பரா விழுந்தாச்சு. யாரு? நிதியமைச்சர் வீட்டுல குப்பரா விழுந்தாச்சு. ஆமா, குப்பரக்க விழுந்தோம், நீ தான் போய் தூக்கி விட்டு வந்த. இல்ல அன்புமணியை பார்த்து என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்களே. ஆமா, அவர் என்ன, அவரு டேய், அவர் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவர். அவருக்கு மத்திய தெரியாதா? அமைச்சரா இருக்கும்போது லஞ்சம் வாங்கினார் தானே, லஞ்ச கேஸ் அவர் மேல சிபிஐ தொடுத்திருக்கா வழக்கு. திமுக இல்லையா அவரு? டேய், லஞ்சம் திமுக தானே வாங்குவாங்க. இந்த பாரு, சும்மா அந்த லஞ்சம்ன்ற வேலையெல்லாம் வார்த்தை வச்சுக்காத. லஞ்சம்ன்ற அவர் வார்த்தை வீட்டுல இருந்து பணங்கள்லாம் பிடிக்கப்பட்டதா இல்லையா? அவருடைய இல்ல. அலுவலக ஆதாரம் இருக்கா? ஆதாரம்லாம் காட்டுங்க. அதெல்லாம் ஆதாரம் காட்டுங்க சார். சிபிஐ கொடுத்துட்டான்டா. நீங்க எங்கட கேட்டீங்களா ஆதாரம்? டேய், இங்க அது பாரு, மாதிரி உங்க மேல ஈடி ஆதாரம் கொடுத்து. அதெல்லாம் இடி சிபிஐ கொடுத்துருச்சு. இடி போல சிபிஐ தான் வழக்கு. அந்த வழக்குக்கு பயந்து தான் இப்ப மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு அண்ணாச்சி. வச்சுக்கோ, என்னத்தை வச்சுக்கிறேன்னா அவர் பண்ணின ஊழல், அவர் ஊழல்வாதி. எனக்கு ஒண்ணு எந்த புரியல. ஊழல் இப்ப நாங்க சொல்லக்கூடாது. உங்க மேல ஊழல் சொன்னா அது இல்லவே இல்ல, நாங்க வந்து குற்றமற்றவர்கள்ன்றீங்க. ஆமா, நீங்க மட்டும் ஊழல் ஊழல்னு அதிமுக பாமக பாஜக சொல்றீங்களே எதுக்கு? இல்லப்பா, சிபிஐ வழக்கு ஐயா, இருக்கா நான் கேட்ட இல்லையா? கேள்விக்கு தெளிவா சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா அவர் மேல? அத சொல்லு. ஏன் உங்க மேல போடலையோ? எங்க மேல எந்த வழக்கு இருக்கு? காத்திலே ஊழல் பண்ண குரூப் தானே நீங்க. எது? காற்றாலை காற்றாலை? எந்த காற்றாலையில ஊழல்? காற்றாலைன்னா என்ன? காற்றாலையில என்னடா ஊழல்? நீங்க காற்றாலையில ஆரம்பிச்சு எந்த ஆளை வரைக்கும் எடுத்து வச்சீங்க? சும்மா காற்றாலை எங்க தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கா, போட்டிருக்கா? தமிழ்நாடு அரசுல திமுக திமுக எங்க போட்டிருக்க காற்றாலை? சும்மா இந்த கதையெல்லாம் ஒரு விடாத. அம்மா ஒரு ஐயாவும் திகார் ஜெயில் போட்டு வந்தாங்களே, எதுக்குயா? ஏது? ஒரு அம்மா ஒரு ஐயாவும் திகார் ஜெயில அது எதுக்கு போனாங்க? அப்ப அது என்ன அவன் வழக்கு? வேணும்னு சொல்லி அது என்ன வழக்கு? அது என்ன வழக்கு? யாரு போட்டா அந்த வழக்கு? இங்க பாரு, அது யாரு போட்டா? ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு ஐயா, சொல்லுவீங்க. யாரு போட்டா? யாரு போட்டா? அந்த அரசு தான். வாங்க. வாங்க, லைனுக்கு யாரு வாங்க இப்ப. போட்டாலும் இப்ப என்னாச்சு அந்த வழக்கு? கால்ல கும்பிட்டு விழுந்தீங்க. தள்ளுபடி ஆயிடுச்சு இல்ல? கால்ல கும்பிட்டு விழுந்தீங்க. ஏலே, மன்னிச்சிருங்க. லூசு பல. அது அப்ப நாங்க கும்பிட்டு விழுந்தா மறுபடியும் இருக்கிற அவன் ஒவ்வொரு அப்படி தடவையும் போடுறான். வந்து டெல்லி போறீங்க இல்லையா? டெல்லி போனா? அதுக்காக டெல்லி நான் அப்பை விட்டு சொத்தா? நிதி நாங்க அமைச்சர் டெல்லி வீட்டுக்கு போக கூடாதா? போறீங்க. இல்ல அமித்ஷா டெல்லி என்ன உனக்கும் சொல்றீங்க. உங்க அப்பனுக்கு அந்த அப்பனுக்கு தான் பயப்படுறாங்க. டெல்லிக்கு இப்ப ஊழல பரப்பிட்டு வந்துட்டீங்கன்னா போய் என்னது? ஊழல் எதுவும் பரப்பிட்டீங்கன்னா அங்கேயும் ஆமா, ஊழல போய் நாங்க நீங்க பரப்பலாம். கண்ணுக்கு தெரியாத காத்துல டேய். ஊழல் பண்றாளுங்க. ஏண்டா, நேத்திக்கு ஒரு கணக்கு அக்கௌண்ட் படிச்சேன்டா. ஆ. 2016 வெறும் 1500 கோடி தான் இருந்துச்சு சரி. கட்சியில ஃபண்டு, யார் கட்சியில? பாஜகல. சரி, இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் கோடி வந்து ஃபண்ட் இருக்கு. அதே அதாவது அதிகாரப்பூர்வமா 2016 பேங்க் அக்கௌண்ட் அதே இருக்கு. 2016 திமுக எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? என்ன 1000 கோடி 3 இருக்கு? லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு. 1000 கோடி இருக்கு. ஐயா, 1000 கோடி எல்லாம் கிடையாது. நீங்க மார்டின்ட்ட வாங்குனது 550 கோடிட்ட அதான் வாங்கிருக்கீங்க. எல்லாம் சேர்த்து தான் இப்ப 1000 கோடி இருக்கு. அவ்வளவுதான். ஒருத்தர்ட்ட 900 வாங்குனதே 550 கோடி. அவர் கொடுத்திருக்காரு 900 லட்சம் கோடி தான். அவ்வளவுதான் இருக்கு. பொய் சொல்லாதீங்கய்யா. பொய் இல்ல, 1000 கோடி இல்ல, 900 லட்சம் கோடி தான். இங்க பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் அது வந்து வெளில தெரியாது, வெளிய தெரியாம ஒரு ரகசிய பேங்க் இருக்குல்ல. ரகசிய பேங்க் அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் இருக்கு. போ எடுத்துட்டு வா போ. சரி, இப்போ மக்களுக்கு ஒரு கேள்வி எழும்பிருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல 24 கோடி வந்து மக்கள் தொகை இருக்கு, தமிழ்நாட்டுல 8 கோடி தான் இருக்கு. அவங்களே அவ்வளவு கடன் வாங்கல, நீங்க எப்படி இவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? ஏமா, அங்க பூரா ஒன்றிய அரசு அள்ளி தொளிக்கிறானே, அது தெரியல கண்ணுக்கு? நமக்கு வெறும் 29 பைசா கொடுக்குறான், அவனுக்கு 48 பைசா கொடுக்குறான், அது கூடவா தெரியல கண்ணுக்கு? நீங்க ரெண்டாவது வந்து ஏறுமா GST பாடி இரு, அது கொஞ்சம் தெரியுமா? எடுத்து பேசாத. பட்ஜெட்ல எவ்வளவு கொடுத்தான்? இந்த ஆந்திரால இருக்க சந்திரபாபு நாயுடுக்கு 15 கோடி கொடுத்தான். அவனுக்கு 20,000 கோடி கொடுத்தான். இதுக்கு எதுக்கு? பீகாருக்கு. நான் சொல்றதை அந்த மாதிரி கேக்குறாங்க. ஊபிக்கு எவ்வளவு கொடுத்தான்? 80,000 கோடி கொடுத்தான். ஆல்ரெடி வாங்கின 4000 கோடிக்கே கணக்கு காட்டாம 4000 கோடி எவன்கிட்ட வாங்கியிருக்கு? 4000 கோடி எவனும் கொடுக்கல. நாங்க வேர்ல்டு பேங்க்ல தான் வாங்கணுமே தவிர எந்த மத்திய அரசு நொட்டல. சும்மா இரு. மத்திய அரசு எவன் கொடுத்தான்? வந்து கணக்கு இந்த கேக்குறாங்க. பாரு, மத்திய அரசு எங்களுக்கு கடன் கொடுக்கல. நாங்க கடன் வாங்கினது கடன் வந்து கொடுக்கலையா? நிதி நாங்க கடன் அக்கௌண்ட்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும்.
கணக்கு கொடுக்காம தப்ப முடியாது. நீங்க கொடுக்கலன்னு நான் சொல்லல, இவங்க சொல்லல, நிதி அமைச்சர் சொல்றாங்க. இந்த பாரு, புரியுதா? நிதி அமைச்சர் அந்த அம்மா என்ன கொடுத்துச்சு, அந்த அம்மா 600 கோடியை கொடுத்துட்டு இந்த 600 கோடி நாங்க கொடுத்ததுதான் வெள்ள நிவாரண நிதி. வெள்ள நிவாரண நிதி 28,000 கோடி கொடுத்துருக்கோம். இந்த அம்மா கொடுத்த 6,000 கோடி அது வந்து ஃபண்டு, எமர்ஜென்சி ஃபண்டு தான். அந்த 6,000 கோடி இல்லை 600 கோடி. இந்த 600 கோடி வந்து வெறும் எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டுல தான் நாங்க கொடுத்தோம். நாங்க 28,000 மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அடிச்சு விடுறீங்க பாத்தீங்களா? என்ன மக்கள் மக்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? மக்கள் லூசு இல்ல, நீதான் லூசு. இல்ல கேக்குறேன், மக்கள் மக்கள் மேல மாநில ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டின்னு தனித்தனியா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க இவ்வளவுதான் குடுக்குறாங்கன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. மக்களை நாங்க ஏமாத்தலமா. ஜிஎஸ்டி வாங்குறதுல வந்து நமக்கு கொடுக்கறது வந்து மொத்த ஜிஎஸ்டி அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க, நமக்கு வராது. ஒன்றிய அரசுக்கு அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அவங்க தான் நமக்கு அதுல இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பிரிச்சு கொடுக்கறதா நமக்கு 29 பைசா கொடுக்குறாங்க. உங்கள்ட்ட பேசுறது நான் ஒன்னு சொல்றேன், ஜிஎஸ்டி வச்சியா மக்களை ஏமாத்தாதீங்க. மத்திய அரசு தள்ள நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். மத்திய அரசு தள்ள ரைட்டு தொலைது விட்டுருங்க. உங்ககிட்ட ஜிஎஸ்டின்னு மாநில அரசு தனியா வருது, ஜிஎஸ்டியை விட்டுருங்க. பத்திரப்பதிவுத்துறையில ஒரு பத்திரம் போடணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரம் ஆயிட்டு இருக்கு, எத்தனை கிரயம் ஆயிட்டு இருக்கு, வீடு கரையம் இடக்கரையம் எவ்வளவு ஆகிட்டு இருக்கு, அதுல எவ்வளவு லாபம் வருது. இன்னொரு பக்கம் ஒயின் ஷாப் சொல்லவே வேண்டாம், அது ஜிஎஸ்டில வராது, தனி வருமானம், கவர்மெண்ட் டைரக்டா வாங்குறது. கொள்ளை அதுலயும் இவ்வளவு எங்க போகுது? இதெல்லாம் நீங்க புரட்டு. நான் கேட்ட கேள்வி, பத்திரப்பதிவுல என்னடா காசு வரும்? பத்திரப்பதிவுக்கு என்ன காசு வரும்? என்ன காசு வருமா? என்ன பதிவு கோடி அதுல எப்படி கொள்ளையடிச்சு? 20,000 கோடி எதுல? பத்திரப்பதிவு. எந்த நாய் சொல்லுது? சார் சர்வே இருக்கு. சர்வே எந்த நாய்? இங்க பாரு 20,000 அவர்கள் கூட வெளியிட்டு இந்த எடப்பாடி சொல்லுவாரு, எடப்பாடி எடுபட்டபாடி எல்லாம் சொல்லுவாரு. 1 லட்சம் கோடி வந்தாலும் 20,000 கோடி நீங்க அடிச்சுங்க பாருமா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பத்திரங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுது அது ஹோசூர், அதாவது ட்ரெஸரி மூலியமா தான் அந்த இது வரும். அந்த பத்திரங்கள் வந்து விநியோகிக்கப்பட்டு அந்த பத்திரங்களை விலை கொடுத்து வாங்கி வந்து பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. பத்திரப்பதிவு பண்ணும்போது பத்திர ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த பத்திரப்பதிவுக்கு வந்து அந்த கூலி தான் கிடைக்கும். எந்த கூலி? பத்திரம் போடுறது வந்து சொல்லுங்க. அந்த பத்திரப்பதிவுக்கு நமக்கு இவ்வளவுன்னு ஒரு மிஞ்சி போனாக்கா ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய். 1500 ஒரு பத்திரப்பதிவுக்கு அவ்வளவுதான் செலவு. அவ்வளவுதான் செலவு இல்ல, வேற செலவு. அது நீ லஞ்சம் கொடுத்தேன்னா நாங்க பொறுப்பாக முடியுமாடா? கேட்ட கேள்வி பதில். 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் ஆகுமா? பதிவுக்கு அவ்வளவுதான் கூலி. பதிவுக்கு அவ்வளவு. அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவு? என்ன நீங்க வீடா வேணும், அதுக்கு என்ன வேல்யூ? இதெல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட் போடுவீங்க, அது என்ன அமௌண்ட்? அது போட்டு அது கட்ட வேண்டிய அமௌண்ட் எந்த அமௌண்ட்? டேய் ஐயா கேட்ட கேள்விக்கு பதில் பாரு. லூஸ் தனமா பத்திரத்தை வாங்கி எழுத பண்ண இருடா. இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சர்வே நம்பர்ல நீங்க ஒரு பத்திரம் ஒன்னும் இல்ல, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பத்திரத்தை வாங்கி எழுதிட்டு நீ பதிய போற. அந்த சர்வே நம்பரை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சர்வே நம்பர்ல என்ன கரண்ட் வேல்யூவேஷன் பாப்பாங்க. கரண்ட் வேல்யூவேஷன் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா ஒத்துக்கிடுவாங்க. 1 லட்சத்துக்கு மேல இருந்தா மேற்கொண்டு பணத்தை கட்டுன்னு வாங்குவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி. அந்த பணம் எங்க போகுது? இல்ல, ஸ்டாம்ப் டியூட்டி டைரக்டா ட்ரெஸரிக்கு போயிருந்தா. எவ்வளவு அது எவ்வளவு வரும், எவ்வளவுன்னு தெரியல பாரு. எவ்வளவுங்கிறது இதெல்லாம் என்ன சொன்னீங்க? வெறும் 1000 1500 நீங்க லட்சங்களை தாண்டது. 1 லட்சம் கோடி வந்திருக்கு வருஷத்துக்கு. நீங்க 20,000 கோடி அடிச்சிருக்கீங்க. அதுல இருந்து லூசு பல திரும்ப இதெல்லாம் என்ன ஒரு பதிவு தெரியாதா? பணம் பதிவு. இங்க பாரு, பத்திரம் வந்து குறைவான பத்திரம் இருக்கு, அதிகமான பத்திரம் போடல அப்படின்னு சொன்னா நீ ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி கொடுத்தாலும் ஒத்துக்குவாங்க. ஸ்டாம்ப் பேப்பர் இல்லைன்னா கேஷ் கட்டினாலும் வாங்கிக்குவாங்க. அப்படி கேஷ் கட்டுறதா அவங்க வந்து சும்மா இப்ப எல்லாம் முன்னையாவது ரொக்கமா வாங்கினாங்க. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ஒன்னு டிடி எடுத்து கொடுக்கணும். டிடி எடுத்து கொடுத்தா அது நேரம் ஹோசூர் ட்ரெஸரிக்கு தான் போகுமே தவிர அது இவங்க பதிவு கூலி மட்டும்தான் இவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகும். அந்த அதாவது அதிகமா வாங்குற அந்த இது வந்து டைரக்டா செக்கை வந்து அங்க ஹோசூர் ட்ரெஸரிக்கு போய்டும். புரியாம பேசுறீங்க. சும்மா ஓபனிங் மட்டும் தான் காட்டுறீங்க, உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பாரு, இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். இத தவிர நீ லஞ்சம் வாங்குறான்னு சொல்ல, அது நான் ஒத்துக்கிறேன். அது அங்க இருக்க ரிஜிஸ்ட்ரார் வாங்குவான், அவனுக்கு புரோக்கர் அங்க இருக்க கிளார்க் வாங்குவேன், அதெல்லாம் தனி. அத பத்தி நான் சொல்லல. அதெல்லாம் எங்கள்கிட்ட என்ன மஸ்து கொண்டு வந்து தர்றேன். நீ 10 ரூபா வாங்கினீங்கன்னா உங்களோட
உங்களுடைய தயவு இல்லாம எப்படி அவங்க எங்களுடைய லஞ்சம் தயவுல நாங்க அப்படின்னா மாசத்துக்கு 300-400 பேர் புடிச்சு எல்லாத்தையும் அப்ப கைது புடிச்சு ஜெயில்ல பண்றோம். போடுங்க. இந்த எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா எந்த உனக்கு? ஜெயில்ல? எத்தனை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கவன பூரா திகார்லயா? ரைடு பண்ணி புடிச்சிருக்கோம். திகார்லையா? திகார்ல எதுக்குடா அங்க போடுறான்? நம்ம இங்க சென்னையில புழல்ல போடுவோம், புழல்ல சப் போடுவோம். ஜெயில போடுவோம். திமுக காரங்களே? திமுக காரவங்கள இல்ல, ஆ. அங்க எவன் லஞ்சம் வாங்குதான் திமுக காரங்களே? பாப்போம். அதுலயும் திமுக காரங்க தானயா? யூசுப்பல ரெய்டு பண்ணும்போது எவன் கிட்ட அங்க இருந்து பணம் எடுக்கிறானோ, எவன் லஞ்சம் கேட்கிறானோ அந்த அதிகாரிகளை எல்லாம் ஆனா அவங்க ஒரு பிடிச்சு பெரிய போடுறாங்க. கிளாப் பண்ணணும். திமுகல இந்த மாதிரி யாருமே விட்டு கொடுக்க முடியாது. பத்திரப்பதிவுத்துறையில எல்லாருக்கும் பத்திரம் போட போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு செலவாகுதுன்னு. ஆனா செலவே கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தாங்க போகுது, சும்மா 1000 ரூபாய் தாங்க ஆகுன்னு சொல்ற ஒரே ஆளு தமிழ்நாட்டுல நீங்க மட்டும்தான். யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வா. சேலஞ்சு பண்றேன். இங்க பாரு, அதிகப்படியான பத்திரம் நீ குறைவா போட்டிருந்தா தான் அந்த காசு வாங்குவாங்க. அது செக் மூலியமா டிடி மூலியமா வாங்கி அது நேரடியா போயிடும். ஒரு இடம் இன்னைக்கு வேல்யூ 1 லட்சத்துக்கு குறைச்சு கிடையாது, இடம்னாலே 1 லட்சத்துக்கு கீழே மேல போயிருச்சு. சரிங்களா? அப்படி நீங்க சொல்லும் போல இவ்வளவு காசு எங்க போகுது? நான் ஜிஎஸ்டி விட்டுருங்க, பத்திரப்பதிவுத்துறையில இவ்வளவு வருது, டாஸ்மாக்ல இவ்வளவு வருது, இந்த காசை என்ன பண்றீங்கன்னு தான் கேள்வி. மத்திய அரசு மேல பழிய போடுறீங்கல்ல, இது எந்த காசு எங்க? நான் சொல்றத கரெக்டா கேக்குறேன், சொல்லுங்க. எந்த பணமும் ட்ரெஷரிக்கு போகுது இல்ல, காசு எங்க? இங்கடா சொல்றத கேள்றா, அறிவு கட்டணே. எல்லா பணங்களும் கவர்மெண்டினுடைய அக்கௌண்ட்டுக்கு போகும். பதில சொல்லுங்க. கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போனா ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆடிட்டர் பில் பாஸ் பண்ணி இந்த இந்த அமௌண்ட் அனுமதிக்கலாம்னு சொல்லி அவருக்கு மேல 4-5 பேர் இருப்பான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டா தான் அந்த செக்கு எழுதி அந்த செக்கை அந்த அதிகாரிகிட்ட வாங்கி கொடுப்பாங்க. அப்ப எல்லா அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டர்கிட்ட இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். அதுல இவங்க அதாவது அந்த காசு கவர்மெண்ட் கஜானாக்கு வந்துருது இல்ல? எது கையெழுத்து கவர்மெண்ட் கஜானாக்கு வந்துருது இல்ல? ஆமா. அது எங்க? என்ன கஜானா? அந்த காசு எங்க? அந்த காசு தான் மறுபடியும் செலவுக்கு. இப்போ நீ இவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற பணமும் சரி, மற்ற எல்லா பணங்களும் கவர்மெண்ட் ட்ரெஷரி, கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு போயிடும்பா. கவர்மெண்ட் ட்ரெஷரியில இருக்க பணத்துக்கு நீங்க கான்ட்ராக்ட், ஒரு சின்ன ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டோ ஹைவேஸ் கான்ட்ராக்டோ எந்த ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் அவங்க செக் எழுதுவாங்க. அந்த செக் எங்க போகும்னா நேரடியா அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் பண்ணி தான். மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். பணம் கொடுத்துட்டாங்க, மக்கள் கஜானாவுக்கு வந்துருச்சு, அந்த பணம் எங்கன்னு தான் கேள்வி. அந்த பணம் அடுத்த வேலை நடக்குதுல, கவர்மெண்ட் வேலை நடக்கும்போது அவனுக்கு சம்பளம் போடணும். இருடா, ஒரு விஷயம் மட்டுமே சொல்லக்கூடாது, வேற சொல்லுங்க. இருடா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அது மாத்திரம் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்னா 10 பேர் வேலை பார்ப்பான். தமிழ்நாட்டுல எத்தனை சப் ரிஜிஸ்டர், அதுக்கு எத்தனை சதவீதம் சம்பளம் போகுது, இதெல்லாம் எந்த பணத்துல போகும்? அது தவிர நான் விளக்கம் சொல்லவா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 10 பேர் வேலை பார்க்கணும் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் வருமானத்துல வெறும் 20% மட்டுமே அந்த வேலையாட்களுக்கு பணமா சம்பளமா போயிடும். என்னடா வருமானம்? ஆமாயா, நீங்க கணக்கு போடுங்க. அந்த ஆபீஸ்ல இருக்கிற 10 பேருக்கு நீங்க அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள் வருமானத்துல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரக்கூடிய வருமானத்துல வெறும் 20-25% மட்டும் தான் உங்களுக்கு சம்பளமா போகும். பேலன்ஸ் 80-75% பணம் எங்க எங்க? பாரு, 42% அரசு ஊழியர்களுக்கு சம்பளம். மொத்தமா சொல்லக்கூடாதுயா, மொத்தமா தாண்டா. இங்கடா மொத்தமா தாண்டா பாக்கணும். அரசு ஊழியர்களுக்கு 42% சம்பளம்ன்றதுல PhD பண்ணிருக்கீங்க. சூப்பர். திமுக பேசக்கூடாது. நீ என்ன சம்பளம்? இருடா, நான் தான் சொல்றேன்ல, கரெக்டா கணக்கு எல்லாமே கணக்குக்கு பதில் சொல்லுங்க. நீ என்ன நீயா ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு பேச வேண்டியதானா? அப்ப நீங்க பேசினா மட்டும் நான் இங்க அரசுல நான் கான்ட்ராக்ட் வேலை பார்த்தவன், ஒரு காலேஜ் செக்ரட்டரியா இருந்தவன். எங்க காலேஜ்ல வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கூட ஓசூர் ட்ரெஷரிக்கு தான் போகணும். நான் அந்த பில்லுல நான் கையெழுத்து போடணும். எங்க ஆடிட்டர் இவ்வளவு நறுக்கு அதிமுக காலகட்டத்துல இருந்திருப்பீங்க, திமுக லூசு. எப்பனாலும் அதுதான் சட்டம். அது யாரு எந்த அரசு போனாலும் அந்த காலேஜ், தனியார் காலேஜ்னா செக்ரட்டரி, அரசு கல்லூரியா இருந்தா பிரின்சிபால், இவங்க கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்தோட அது எங்க போகும்னா ஹோசூர் ட்ரெஷரிக்கு தான் போகும். ட்ரெஷரியில அந்த பில்லு பாஸ் பண்ணி அந்தந்த பேங்க் யாரு வாத்தியாரோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. காலேஜுக்கெல்லாம் வராது. முன்னாடி காலேஜுக்கு வந்துச்சு, இப்ப டைரக்டா ட்ரெஷரியில இருந்து அவங்க வாத்தியார்களுக்கு சம்பளம் அங்க போயிடும். இது மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சம்பளம் போகுது. வாத்தியார் இப்ப இவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் இப்ப ஸ்டாம்பை ஒட்டி அதுல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு இருப்பானுங்க கவர்மெண்ட். என்ன சொல்லுவாங்க தமிழ்? இப்ப அவங்க பேங்க்லயே அக்கௌண்ட்ல கிரெடிட் இல்ல தமிழ்நாடு செழிப்பா இருக்கு, ஊழல்லாம் இல்லாம. அவ்வளவுதானே? என்னன்னே தெரியல. ரைட், விட்டுருங்க. உங்களை பேசுறது வேற கேள்வி இருந்தா கேட்டுருங்க.